வணக்கம். மது கிஷ்வார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிளைம் ஒண்ணு வச்சுடுறாங்க. அவங்க வந்து நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் ஒரு நபர். உலகளாவிய லெவல்ல இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்தியனா இருக்கக்கூடியவர். உலகம் முழுவதும் விஸ்வகுரு என்று சில பேரால அன்போடு அழைக்கப்படுபவர். இன்னைக்கு வரைக்கும் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாலும், இன்டர்நெட் காலகட்டத்தில இவ்வளோ ஃபேமஸா வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஒருத்தரோட பேர் தெரியும்னா, இவர்தான். நரேந்திர மோடி அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன நபர் வந்து ஒரு கிளைம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஸ்க்ளைமர போட்டு தான் ஆகணும். ஏன்னா, இது நம்ம வந்து சொல்லி இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகளா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து, ஓகேங்க இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லல. ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் ஒரு நபரை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப்ஸ் இல்லாம, இல்ல ஒரு வீடியோ ஆதாரம் இல்லாம, இது வந்து நிரூபிக்கப்படாம, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து தவறு அப்படிங்கிறதுனால, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லக்கூடிய விஷயம், அது செய்திகளா பரவுது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண போறேன். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மது கிஷ்வார் அப்படிங்கிறவங்க பிஜேபியோட சப்போர்ட்டர் தான். இன்ஃபேக்ட் வந்து மோடி அவர்களுடைய ஒரு பக்தையாவே இருந்திருக்காங்க. சில பேர் வந்து புகழ் பாடி ஒரு 4 லைன் வந்து கவிதை எழுதுவாங்களா? சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா ஆதரவு தெரிவிப்பாங்க. சில பேர் எல்லா பேட்டிக்கும் போயிட்டு வந்து மோடியை ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து அவரை பற்றி வந்து புகழ்ந்து பேசுவாங்க, மல்லு கட்டுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. இவங்க ஒரு படி மேலே போய் எந்த அளவுக்கு வந்து மோடியோட பக்தையாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியை குறித்து புகழும் விதமாக ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. அண்ட் ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக அந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஈகோ சிஸ்டம் கூட பழகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல், முக்கியமான பதவி வகிக்கிறவங்க கூட வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்புலையும் வந்திருக்காங்க. ஏன் இவங்களே ஒரு இன்ஃப்ளூயன்ஷனான ஒரு பர்சனாக தான் பலம் வந்திருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக மது கிஷ்வார் வந்து ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறாங்க. பட் அந்த கிளைமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு நபரான பிஜேபி எம்பியான சுப்பிரமணிய சுவாமி, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு நார்மலான விஷயங்கள் பேசுறதோட அப்நார்மலான விஷயங்கள் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்றது, ஊரே ஒரு பக்கம் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் போவார். குறிப்பாக வந்து நம்ம தமிழகத்தின் நலனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சில நேரத்தில் இவர் உண்மையெல்லாம் பேசுகிறாருப்பா, ரொம்ப தைரியமான ஆள், வெல் எஜுகேட்டட் மேன், வெல் கனெக்டட், மொசாதுக்கும் இவருக்கெல்லாம் வந்து கொல்ல பக்கம் வரவெல்லாம் இருக்குங்க, இவருக்கு தெரியாத ரகசியங்களே இல்லை, இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு சசி தரூர்னா பிஜேபிக்கு ஒரு சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருக்கும் அடங்காமல் தனக்கு மனசில் பட்டதை சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் சொல்றதுல 90% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாலும் அதில் ஏதோ ஆராய்ஞ்சு பார்த்தா பின்னாடி உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து தகவமைத்து கொண்ட ஒரு நபர். 90ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனா கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து யாருமே அவசியம் எதிர்த்து பேச மாட்டாங்க, இல்லை இவர் கைது பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் பிஜேபின்ற கட்சியில இருந்தே இவ்வளோ ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அப்போ இவர் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா? அப்படி என்னப்பா சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டி, அந்த பேட்டி ஒரு பாட்காஸ்ட் மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் உட்காந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, இது வரைக்கும் நம் வரலாற்றில் கண்டிராத, நம்ம கண்ட்ரியை மீட்டெடுக்க வந்த மகானான நரேந்திர மோடி அவர்கள் குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள்லாம் வந்து காம்ப்ரமைஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து பதவியெலாம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இசைந்து போய் தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போய் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வந்து சொல்கிறேன். பட் அந்த பேட்டியை நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே அவர் அப்படியே வந்து அச்சா என்ன சொல்லியிருக்காரு, முற்றிலும் என்ன அளவுக்கு வந்து பூசி முழுவாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து இந்த விஷயத்த மோடி அவரோட தொடர்பு பற்றி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்புது. பட் சுப்பிரமணிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரியான கிளைம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. அவரோட பல பேட்டிகளில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ட்வீட்ஸில் அந்த அறிக்கைகள்லாம் வந்து அடிக்கடி இது மாதிரி ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பேசுகிறப்போ இது மாதிரி ஏதாவது மர்மமான விஷயத்தை உள்ளே புதைச்சி வச்சு பேசுவார். அப்படி இவர் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைம்ஸை அங்கொன்றும் இங்கொன்றுமா வச்சுருந்தாரு. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டியில் உட்காந்து ரொம்ப தைரியமாக டேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இப்படி ஒரு கிளைமை வச்சுட்டு போகிறார். அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மது கிஷ்வாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாட்டி 3வது டைம் இப்போ வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருல்ல பிரதமர் மோடி அவர்கள்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யசோதா பென் அப்படிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஒரு கல்யாண வாழ்க்கை வாழல. சின்ன வயசுலயே பொது வாழ்க்கைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சிறுவனா இருந்த போதிலிருந்து தொண்டாற்றி, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்க்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, ஒரு பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ்ந்து, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகி இன்னைக்கு வந்து பிரதமரும் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பேச்சுலரா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவருடைய பணிய வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது மாரிலாம் இல்லங்க. இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கனெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான சில பெர்சனாலிட்டீஸ் பெண்களும் இருந்திருக்காங்க. சில டிவி பெர்சனாலிட்டீஸ் இருந்திருக்காங்க. சில ஆக்ட்ரஸ்லாம் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அ இவர் வந்து ஒரு காலத்துல முதல்வரா இருந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கூடலாம் வந்து தொடர்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இத பத்திலாம் நான் போயிட்டு பார்த்துட்டு, இவர் எப்பேர்ப்பட்ட ஒரு ஆளுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்பேர்ப்பட்ட செய்திகள்லாம் இவர பத்தி வருதேன்னு சொல்லிட்டு, நான் மீண்டும், மீண்டும் போயிட்டு நெறைய பேர்கிட்ட கேட்டேன். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்லயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு சீனியர் பெர்சன். அவருக்கு வந்து மோடி அவர்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலா கனெக்ட் கூட இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் கேட்டா, "அத ஏம்மா நீ போயிட்டு மனசுல போட்டு வந்து குழப்பிக்கிற? இது அவருடைய பெர்சனல் லைஃபு. இத பத்தி நீ வந்து கவலைப்படக்கூடாது. பொது வாழ்க்கையும், பெர்சனல் லைஃபையும் நீ வந்து கனெக்டே பண்ணி பார்க்காம, உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் நான் பலவாட்டி புகழ்ந்திருக்கேன். அவருக்காக பேசியிருக்கேன். அவர வந்து நான் வழிபடல. அவ்வளதாங்க ஒரே வித்தியாசம். அந்த அளவுக்கு அவர நான் எங்கேயோ வச்சு பார்த்தேன். அதற்கு மேல அவர பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து மனச ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவர் கூட காம்ப்ரமைஸ் ஆகி தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதவியில போய் உட்கார்ந்துருக்காங்க. பாராளுமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க. அப்படிங்கிற மாரி என்னால கேள்விப்பட்டு தூங்க முடியல. அதிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். அவர் எந்தெந்த ஃபங்ஷனுக்குலாம் வராரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்துக்கு வராரு, இல்ல ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராரு, இல்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் நான் தவிர்த்து வந்து தாண்டி போயிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து இவர் மேல எனக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஸோ இந்த இந்த லேடி இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஊர்ஜிதத்துல பேச முடியாது. பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுப்பிரமணிய சாமி, இன்னொரு பக்கம் இன்னொரு பெண். இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து இயங்கக்கூடிய பெண். அவங்க வந்து நேம் காலிங்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பெரிய அறிக்கையில. அப்படி இருக்கிறப்போ இத பத்தி நம்ம வந்து பேசாம கடந்து போக முடியாதே. ஏன்னா, எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் வந்து நாட்டுக்காக இரவு பகலா வந்து உழைச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, அவரை குறித்து இப்படி ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கிறதுனால, என்னால அத ஏத்துக்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொது வாழ்க்கையில ஒருத்தர் வந்து நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சு, இரவு பகல் பாராம உழைச்சிட்டு இருக்கிறப்போ, தன்னோட குடும்பம் அப்படின்னு யோசிக்காதவர, இப்படி ஒரு கிளைம் வச்சுட்டாங்களே. அதனால இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உண்மை இல்லாம இருந்தா சுப்பிரமணிய சாமி, அதுக்கப்புறம் இந்த மது கிஷ்வார் போன்றவர்களை தண்டிக்க வேண்டும். இல்ல அது உண்மையா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்படி உண்மையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, அது மக்களுக்கு ஏன்னா உண்மைய ரொம்ப நாள் ஒளிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மக்களுக்கு வந்து சேரப்போகுது. மொத்தத்துல என்னுடைய தனிப்பட்ட பயஸ்டான ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தப்பற்றவர், அழுக்கற்றவர். அவர் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை வெளில வந்து மக்களுக்கு போயிட்டு அவர் எவ்வளோ நல்லவர்ன்னு சேரணும். இந்த மாரி வந்து ஃபியூச்சர்ல யாருமே வாய்க்கு வந்தபடி பேசுறது, உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவர பத்தி இந்த மாரி கிளைம்ஸ் வைக்கிறது, அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு ஒரு 2 பேர் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உடனே காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லவா வேணும்? 1 அவங்க வந்து 10ன்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஈரான் போருக்கே மோடி தான் காரணம்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இந்த மாரி கிளைம்ஸ்லாம் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு இது ஒரு காரணமா மாறிரும் அப்படிங்கிறனால, அவர் மேல இருக்க ஒரு அன்புனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆகி எல்லா பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குட்டி ஆர்டிகலா வந்துச்சு. ஏன்னா, இது வந்து எல்லாருமே பேசுபொருள் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறனால வந்து இது முழுக்க முழுக்க மறைச்சு வைக்க முடியலங்கன்றனால, பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸா வந்து இது போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க போய் பார்த்து, படித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி என்னோட தாண்டி வேற ஏதாவது நியூஸ் தெரியும், தகவல் தெரியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதா இருந்தாலும் மனசார கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க. இந்த அசோக் கரத் அப்படின்னு ஒரு ஆளுங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர். இந்த மூட நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த சுயமரியாதை இழக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆதாரமே இன்னைக்கு ஃபுல்லாக ட்விட்டரில் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த அசோக் கரத் அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜர் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி ஆஸ்ட்ராலஜர் போல, ஜோசியெல்லாம் பார்த்து உனக்கு அப்படி மாறிடும், உனக்கு இப்படி பதவி வந்துடும் சொல்லிட்டு இவன் வந்து ஊரை ஏமாத்திட்டே திரியிற ஒரு ஆள் போல இருக்கு. இவனை நம்பி பெரிய விஐபிஸ், எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியம் சொல்கிறான் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே கூப்பிட்டு வந்து
ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணியிருக்கான். குறிப்பாக பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கேவலமாக நடத்த முடியுமோ அப்படிலாம் பண்ணியிருக்கான். செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்கான். அவனுடைய சிறுநீரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மண்டையில் வச்சு பூஜைலாம் பண்ணுறான்னு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தேசிய மகளிர் ஆணைய தலைவி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செக்ஷுவல் ராக்கெட்டில் ஒரு பலியாக ஆகி, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் புள்ளிகள்லாம் கனெக்ஷனில் இருக்காங்க. குறிப்பாக எந்த கட்சியோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்தவர்கள் அவருடைய நட்பு சக்திகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து துணையோடு இருந்திருக்காங்க. இவங்கள தைரியமாக வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களை வந்து சீரழிச்சது மட்டும் இல்லாமல் தேசிய மகளிர் நல ஆணைய தலைவியே பார்த்தீங்கன்னா தன்னோட வலையில் வந்து உழு வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கூடுதல் செய்தியாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக நிறைய இடங்களில் வந்து காணொலிகளோட அந்த காணொலியை பார்த்த கன்றாவி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சரியாக வந்து கண்ணே தெரியல. எனக்கு கண் முடி வந்து போகுது. அதனால் காணொலியை நீங்கள் பார்த்தாதீங்க. இப்போ தான் உடனே உங்களுக்கு போய் பார்க்கணும்னு தோணுமே. அப்புறம் உங்கள் இஷ்டம். நான் என்ன பண்ணுறது?